நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பான கரத்திலே எங்களை தருகிறோம். கடந்த முழுது எங்களோடு கூட இருந்தீர், பாதுகாத்தேன். காலையிலே எங்களை ஜீவனோடு எழுப்பி உடைய பாதலாம் வருவது உடைய நாமத்தை தொழுது கொள்ள நீர் கொடுத்த வேத வசனங்களை மிஷினரியின் சரித்திரத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தரணும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் கரங்களை பிடித்து எங்களை நடத்தும். நாங்கள் ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு காலை வேளையில நெட் செயின்ட் என்ற ஒரு மிஷினரி பத்தி கொஞ்ச நேரோட வாழ்க்கையை படிக்க போகிறோம். அதே நேரத்துல வேத பகுதி நமக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 57 இருந்து 18:5 வரை வேத பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் வாசிப்பு சங்கீதம் 1 முதல் 4 வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நெட் செயின்ட் என்ற ஒரு மிஷினரி பத்தி நாம் பார்க்கலாம். இவர் 1923 முதல் 1956 வரை வாழ்ந்தவர். ஏன் நம்ம மிஷினரி வாழ்க்கையை படிக்கிறோம்? அவங்க ஆண்டுக்காக செய்த தியாகங்களை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். வருங்காலத்துல நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும். அதனாலதான் இதை தலைமை முடிவு பண்ணி நமக்கு கொடுத்திருப்பார் நான் யோசித்தேன். இவர் அமெரிக்கா தேசத்துல வாழ்ந்த ஒரு மிஷினரி. ஒரு விமானியாக முதல்ல பணிபுரிந்தவர், பைலட், அவர் விமானம் ஓட்டுகிறவர். அதை விட்டுட்டு ஒரு ஊழியத்துக்கு வந்தவர். ஒரு எப்படிப்பட்ட ஒரு வேலை, விமானியா ஓட்டுறது. டிரைவர்னா அதுக்கு ஒரு மரியாதையை பேசுறோம் இல்லையா? அரசாங்க வேலை, அதுக்கு ஒரு மரியாதை பேசுறோம். இது மத்திய அரசாங்க வேலை, ஆகாயத்துல பறக்கிற ஒரு வேலை. எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், எவ்வளவு பேர் புகழ் சமுதாயத்திற்கு கிடைச்சிருக்கோம், இதெல்லாம் ஒரு பெருசா யோசிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நெகமே சொன்னது மாதிரி அந்த விமானம் ஓட்டுற வேலையை விட கர்த்தருடைய வேலை பெருசுன்னு அவர் நினைச்சிருக்கிறார். அதனால அந்த விமானம் ஓட்டுற வேலையை விட்டுட்டு அவங்க ஆண்டுக்காக ஊழியம் பண்ண ஒரு மனிதரை, ஒரு தேவ மனிதரை, ஒரு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணவரை பத்தி தான் நாம இன்னைக்கு படிக்க போறோம். சமீபத்துல வேலூர்ல எங்க உறவினர் ஒருத்தர், அவங்க மகனுக்கு பொண்ணு ஒண்ணு இருந்தா சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பாஸ்டர். அப்போ அவங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் மகன் டெல்லியில ஏர்போர்ட்ல வேலை செய்யறான்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்ல வேலை செய்யறது அவங்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா, ஒரு சமுதாயத்துல உலகத்துல ஒரு நல்ல வேலை பண்ற மாதிரி என் மகன் ஏர்போர்ட்ல வேலை செய்யறான், அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு நீங்க பார்த்து இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள வேலை செய்யற ஒரு தம்பியை பத்தி அவங்க அப்படி பேசும்போது, பைலட்டா இருக்கிற ஒரு ஆகாயத்துல பறக்கிற ஒரு சமுதாயத்துல எவ்வளவு ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு மனுஷனா, ஒரு நல்ல வேலையுள்ள ஒரு மனுஷனா எல்லாரும் பார்ப்பாங்க. இது இயற்கை தானே, இதை மாற்ற முடியாதுல்ல. ஆனால் அப்பேற்பட்ட வேலையை விட்டு பேரோடு புகழோடு நல்ல சம்பளத்தோடு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஊழியம் பண்ண வந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச சில பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அரசாங்க வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் பாதியில விட்டுட்டு பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் ஒரு 2-3 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இருக்கும்போது ரிசைன் பண்ணிட்டு ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இளமை பருவத்திலேயே அந்த பைலட் வேலை, விமானம் ஓட்டுற வேலையை விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியம் பண்ண ஒரு மிஷினரியாக வந்த ஒரு மனிதர் ஈக்குவடோரி என்ற இடத்துல ஒரு ஊழியம் பண்ணதாக சரித்திரம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் பண்ணார் பாருங்க. அவரை பார்த்து உடனே தோத்திரம் பண்ணி ஐயா பிரைஸ்லாட் அப்படின்னு சொல்ற மக்கள் இல்லை. வெளியாட்களை, அவங்க இருக்கிற பகுதியை தவிர வேற யாராவது அவங்க வீடுகள் இருக்கிற பகுதியில போகும்போது அவங்கள எதிரியோடு பார்க்கிற ஒரு மக்கள், உடனே எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்கள், அட்டாக் பண்ணுவாங்க.
வாயில தெரிவிக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க ஆகா மக்கள், மலைவாழ் மக்கள் என்று அவருடைய சரித்திரத்தில் நம்ம படிக்க முடிகிறது. மலைவாழ் மக்கள் எப்படி இருப்பாங்க? படிச்சிருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நல்ல சுத்தமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஊழியர் போகும்போது எப்படி இருக்கும்? அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு கூட நீங்களும் நானும் வெளியே கிளம்பும்போது என்ன பண்றோம்? நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஒரு முறை பார்த்துக்கிறோம். நல்லா தலையை சீவிட்டு வாசனை திரவியங்களை பூசிக்கிட்டு சில பேர் போறாங்க. அதை நம்ம அதை பார்க்க முடியாது. மக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தன்னை சுத்தமா பார்த்துக்கிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா வெளியில போற அநேக ஊழியர்கள் உண்டு. இப்படி போற ஊழியர்கள் மத்தியிலே அந்த ஆதி மக்கள் அவங்கள பார்க்கும்போது ஏதோ அவங்களுக்கு தீமை செய்யற மாதிரியோ இல்ல ஒரு தெரியாத ஒரு விஷயத்த அந்த மக்கள் மத்தியில பேசுற மாதிரியோ அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த ஆதி மக்கள்ல ஒரு 2 விதம் உண்டு. ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா ட்ரெஸ் போட்டு நீட்டா அழகா போறவங்களை பார்த்த உடனே ஓடிடுவாங்க. அது ஒரு வகையான ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் உடனே வில்லம்பு எடுத்துக்குவாங்க அவளை தாக்குறதுக்கு. அப்படி எத்தனையோ மிஷினரிமார்கள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே ஊழியம் பண்ணுவதற்காக தன்னுடைய விமான ஓட்டும் வேலையை விட்டுட்டு சென்ற ஒரு மிஷினரியை பத்தி தான் நாம் இன்னைக்கு படிச்சு கொண்டிருக்கிறோம். இவருடைய ஊழியம் எல்லாரும் பேசப்பட்டிருக்கிறது. அவருடைய தியாகத்தை நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. இப்ப நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிறோம். அவர் விமானியே இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒரு பெயர் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது இல்ல. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அவர் செய்த தியாகத்தை, ஆண்டவருக்காக உயிர் விட்டதை, எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில போனார், அதனால அவருக்கு வரவேற்பு கிடைச்சதா இல்ல என்ன பரிசு கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேர் அவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இவர் ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி 1923 நியூ ஜெர்சியில் உள்ள பாட்டர்சன் என்ற ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு மனிதர். இந்த நெட் செயின்ட் சிறு வயசுல இருந்து அந்த விமானத்துறையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார். சின்ன வயசுல சில பேர் படிக்கும்போது எதிர்காலத்துக்கு இதை படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு விரும்பி போறவங்க உண்டு. படிக்கும்போதே எதிர்காலத்துக்கு இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு விரும்புறது உண்டு. அந்த மாதிரி இவருடைய ஆசை எல்லாம் என்னன்னா விமானிய போகணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை கூட ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆனால் கொஞ்ச நாட்கள்ல அவருக்கு அந்த வேலையை விட்டுட்டு இதை விட ஒரு சிறந்த ஒரு வேலை கர்த்தருக்கு ஊழியம் பண்றது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால ஆண்டுடைய ஊழியத்தை விட்டுட்டு அவர் மிஷினரியாக ஊழியம் பண்ண புறப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் நாம படிச்சுட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் ஆகாய விமானத்துல போய் பலவித ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால அவர் பிரயாணம் பண்ணிட்டு இருந்ததுனால அது அவருக்கு அந்த ஊழியத்துல வெகு தூரம் யாரும் போக முடியாத ஒரு இடத்துக்கு, யாரும் சந்திக்க முடியாத இடத்துக்கு போய் ஊழியம் பண்றதுக்கு அது ஒரு ஊன்றுகோல் அவருக்கு இருந்து. இப்ப பஸ்ல டிரைவர் எடுத்துக்கோமே, பஸ் டிரைவர் எவ்வளவு தூரம் போவாங்க? ஒரு 400-500 கிலோமீட்டர் போலாம். லாங்கா போற டிரைவர் போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. ஆனா ஆகாய விமானம் எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ நீண்ட தூரம் பல நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால, ஒரு சில ஆயிரங்கள் கிலோமீட்டருக்கு அப்பால அவர் பிரயாணம் பண்ணி அவருக்கு அந்த தூரம் சகஜமா போயிடுச்சு. அதனாலதான் யாரும் போக முடியாத ஒரு மக்களை நெடு தூரத்துக்கு போய் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் அவருக்குள்ள உண்டாச்சு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா 1950 வருஷத்துல ஈக்வடோர் என்ற மிஷினரி தளத்துல போய் அந்த மிஷினரி மக்களோடு தன்னை ஊழியத்துக்காக சேர்த்து கொண்டார். அப்படி சேர்த்து கொண்டு அவர் ஊழியத்துக்கு போன நாள்ல, அந்த காலத்துல அமேசான் ஆற்று பகுதியில அந்த பழங்குடியின மக்கள் மத்தியிலே ஊழியம் பண்றதுக்காக பல கிறிஸ்தவ மிஷினரிகள் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த மக்களை போய் சந்திச்சுட்டு இருந்தாங்க. இந்த நெட் செயின்ட்டும்
அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து போனார். இவரோடு கூட சேர்ந்து ஜிம் எலியட், பீட்டர் பிளமிங், பீட் பிளமிங், எட்மிக் கல்வி, ராஜர் யூடேரியன், இந்த 4 பேரும் கூட அந்த பழங்குடியின மக்களை கூட போய் சந்திக்கணும், அந்த மக்களுக்கு கிறிஸ்துவ அறிவிக்கணும், அந்த மக்களுக்கு ஆண்டவர் யாருன்னு சொல்லணும், அந்த மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பாரம் இந்த நெட் சென்ட்டோடு கூட இந்த 4 பேருக்கும் இருந்தது. 5 பேர் ஒன்றாக இணைச்சாங்க. அப்ப முதல்ல நெட் செயின்ட் ஒரு பிளான் பண்ணார். முதல்ல நம்ம யாரும் மக்களுக்கு காட்டிக்கணும், முதல்ல நம்முடைய அன்பு என்னான்னு அந்த மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்கள நம்ம சந்திப்பதற்கு முன்பாக நேரடியாக சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி சில சோசியல் ஒர்க் பண்ணி அந்த மக்கள் மனசுல ஒரு இடத்த பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு புதிய ஒரு எண்ணம் இந்த நெட் செயின்ட்டுக்கு உண்டானது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மக்கள் வாழ்ற பகுதிக்கு மேல ரொம்ப தாழ்வா கீழே பிளேட்ல போவார். அப்படி அநேகமாக ஸ்லோவாக மெதுவாக ஒரு சின்ன பிளேனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகாயமானம் பெருசா இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது, சின்னதா இருந்திருக்கும். அதற்காகவே அப்படிப்பட்ட ஒரு ஆகாய விமானத்தை ஒரு தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் வசித்திருந்த வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பகுதிக்கு போகும்போது தாழ்வா கீழே வீடுகளுக்கு கொஞ்சம் மேல அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு தாழ்வா போகும்போது இறக்கி விமானத்தை பறந்துட்டு அந்த மக்களுக்கு அந்த விமானத்திலிருந்து பரிசு பொருள் எல்லாம் அங்கிருந்து அந்த மக்களுக்கு கீழே போடுவார். இப்போ அந்த நாட்களில் நான் சிறுவனாக இருக்கும் போது ஏரோப்ளேன் சவுண்டு கேட்டோன்னா வீட்டை விட்டு வெளியே ஓடி வரும், ஓடி வந்து பார்ப்போம். அப்ப இவர் வாழ்ந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும். அதனால அந்த மக்கள் வந்து அவங்க வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்து ஆகாய விமானத்தை பார்க்கும்போது அவர் அங்கிருந்து அந்த மக்களுக்கு பரிசு பொருளை போடுறது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். அடிக்கடி அந்த பகுதிக்கு போய் அங்கிருந்து அந்த மக்களுக்கு தேவையான பிஸ்கட்டு, சாப்பிடுற பொருளுங்க, துணிமணிங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆகாய விமானத்துல கொண்டு போய் வீடுகளுக்கு கொஞ்சம் மேல 1 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, 2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அவ்வளவு பகுதியில வீடுகளுக்கு மேல போய் பறந்து போய் போகும்போது அந்த மக்களுக்கு அந்த பொருள் அங்கிருந்து கீழே போடுவாங்க. அந்த மக்களெல்லாம் எடுத்துப்பாங்க. அப்போ அந்த மக்கள் பிளைட் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை அந்த மக்கள் மத்தியில அவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் தன்னுடைய 4 நண்பர்களும் இவரும் சேர்ந்து அந்த பகுதிக்கு அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அந்த சின்ன பிளைட்ல போய் ஒரு இடத்துல இறங்கி, ஏன்னா பெரிய பிளைட்னா ரன்வேல ஓடணும், வேகமாக ஓடணும். ஹெலிகாப்டர் மாதிரி ஏதோ ஒரு பயன்படுத்த இருக்கலாம், ஒருவேளை ஹெலிகாப்டர் கூட இருக்கலாம். அதுதான் போன உடனே இறங்க முடியும், அங்கிருந்து மேலே ஏற முடியும். ரன்வே அதுக்கு தேவைப்படாதுல்ல, பிளைட்னா ரன்வே தேவைப்படும். ஏர்போர்ட்டுக்குள்ளதான் போய் இறங்க முடியும். வேகமா போய் மெதுவா வந்து நிற்பாங்க. அதனால இவரு அப்படி ஒருவேளை அவருடைய பயன்படுத்த இருக்கலாம். போய் அந்த மக்கள் மத்தியில ஊருக்கு வெளியே பக்கத்திலே ஊரை ஒட்டி இறங்கி அந்த மக்களை சந்திக்கிறதுக்காக இவருடைய நண்பர்களும் போனாங்க. அதாவது ஜனவரி 5ஆம் தேதி 1956 வருஷத்துல இவங்க போன பிறகு ஏற்கனவே அந்த மக்கள் அட்டாக் பண்ற மக்கள் ஒரு புதுசா யாரோ வந்திருக்கிறாங்கன்னு கோபத்தோடு பார்க்கிற ஒரு மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில இவர் பாரு பரிசு பொருளை மக்களுக்கு கொடுத்திருந்தாலும் கூட இந்த 5 பேரும் இறங்கி அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு போகும்போது அந்த ஆகா என்ற ஆதிவாசி மக்கள் இந்த 5 பேரை கொண்டுட்டாங்க. ஆண்டவருக்காக உயிரை விட்டார். அவர் விமானியா இருந்திருந்தா விமானம் ஓட்டி 58-60 வயசுல அவர் ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் பென்ஷன் எல்லாம் அவர் சாகும் வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கும், அவர் நல்லா இருந்திருப்பார். இப்ப பாத்தீங்களா, பாதியிலே வேலையை விட்டுட்டு அந்த மக்களுக்கு நற்செய்தியை கொடுக்கணும், அந்த மக்களை எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு பாரம் அவருக்கு இருந்ததுனால முதலாவது நேரடியாக போய் சொல்றதை விட அந்த மக்கள் மத்தியில ஒரு இடத்த பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இவருக்கு வந்தது. அப்படியே செஞ்சார். ஆனாலும் அந்த மக்கள் கொண்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, தேவன் யாருன்னு தெரியல, தேவனுடைய அன்பு என்னான அந்த மக்களுக்கு
ஆனால் இந்த 5 பேர் மரிச்சதுக்கு பிறகு, அவங்க கொண்டு போட்டதுக்கு பிறகு, இந்த நெட் ஜெயிண்ட் சகோதரி ரேச்சல் ஜெயிண்ட் அவங்க என்ன பண்ணாங்க, இவரோடு கூட கொல்லப்பட்ட ஜிம் எலியட் அவங்க மனைவியை சேர்த்துக்கிட்டு 2 சகோதரிகளா போய் அதே மக்களுக்கு மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஆனா பெண்களை பார்த்து அவங்க கொலை பண்ணல. ஏன்னா பெண்கள் அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஆண்கள்னு நம்மளை கொண்டுருவாங்க, நமக்கு தீமை செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்துருக்கும். இவங்க 2 பெண்களாக போகும்போது அந்த மக்கள் இவங்களை கொல்லலை. இவங்க வார்த்தையை கேட்டாங்க, இவங்க சுவிசேஷம் சொன்னாங்க, அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. பாருங்க, எறும்பு ஒரு கல்லும் தெய்யுங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டு போன அந்த வேலையை தொடர்ந்து இந்த 2 சகோதரிகள் போய் அந்த மக்களை சந்திச்சதுனால அந்த மக்கள் இவங்களை ஏத்துக்கிட்டாங்க. இவங்க வார்த்தையை ஏத்துக்கொண்டாங்க. ஒருவேளை யோவான் 12 சொன்ன மாதிரி கோதுமை மணியாது செத்ததையாகில் பலனை கொடுக்கும் இல்லையா. அவங்க 5 பேர் அங்க மரிச்சதுனால, அந்த 5 பேர் அந்த இடத்துல மண்ணாக்கப்பட்டபடினால அந்த மரணம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தன் உயிரையே கொடுத்து இயேசு நம்ம எல்லாம் மீட்டது மாதிரி செயின்ட் இவரும் கூட, நெட் செயின்ட் கூட தன் உயிரை மாத்திரமில்லை, தன்னுடைய கூட சேர்த்து 4 நண்பர்களையும் சேர்த்து அங்க உயிரை விட்டதுனால அந்த மண்ணிலே இவர்கள் 5 பேர் விதைக்கப்பட்டபடினால இப்ப முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தன்னுடைய அண்ணனை கொண்டவங்களை, தன்னுடைய கணவரை கொண்டவங்களை யாராவது போய் சந்திப்பாங்களா? இந்த பெண்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்க? இவங்க ஆண்டவர் அறியாதவங்க, தேவ அன்பு இவங்க கிட்ட இல்லை, ஆனால்தான் கொண்டுட்டாங்க, அப்படிதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்முடைய எண்ணத்துல கூட தேவனுடைய அன்பு இருந்தால், நம்முடைய இருதயத்திலே ஆண்டுடைய ஆவி இருந்தால், தேவனுடைய அன்பு பரிபூர்ணமா இருந்தால், நமக்கு யாராவது தீமை பண்ணும்போது நம்ம இப்படி எடுத்துக்கோமே. ஜென்ம சுபாவம் இருந்தா அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. யாராவது ஒரு சின்ன விஷயத்த ஒரு மரியாதை இல்லை பேசும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். ஆனா நமக்குள்ள கூட தேவனுடைய அன்பு இருந்தா, அந்த திவ்ய சுபாவம் இருந்தா, நம்ம யாராவது அவமானப்படுத்தினாலோ இல்ல நமக்கு கெட்டது பண்ணாலோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, ஒருவேளை அறிந்திருந்தாலும் அதுல அதிகமாக உள்ள போகாதவங்க, ஆழமாக மனதிரும்பாதவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல நம்ம கிட்ட கூட அந்த தேவ அன்பு இல்லைன்னு சொன்னா, ஜென்ம சுபாவம் இருக்குன்னு சொன்னா, நம்ம அவங்கள ஒரு விரோதிகளை போல நம்ம பார்க்குவோம். இந்த 2 சகோதரிகள் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தபடினால, அந்த திவ்ய அன்பு அவங்களுக்குள்ள இருந்தபடினால அதே மக்களுக்கு போய் நற்செய்தியை அறிவிச்சாங்க. அந்த மக்கள் அநேகர் மனம் திரும்பினாங்க. 5 உயிரை கொடுத்து அநேகரை அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருக்குள் வழி நடத்தின அந்த 2 சகோதரிகளை நம்ம என்னன்னு பாராட்ட முடியும்? ஜிம் எலியட் அந்த மக்களுக்கு மத்தியில் போய் ஊழியம் பண்றதுக்கு என்ன ஒரு காரணம்? அவர் தினந்தோறும் பைபிள் படிக்கிற ஒரு பழக்கம் உள்ள மனுஷனாக இருந்ததுனால ரோமர் 10ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனங்கள் அவரை தொட்டது. அவருடைய ஊழியம் பண்றதுக்கு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஊழியம் பண்றதுக்கு ஒரு காரணம் ரோமர் 10-14-15 வருஷம். அவருடைய வாழ்க்கையை நம்ம படித்து பார்க்கும்போது அவர் கர்த்தர் அவரை தொட்டபடினாலே, அந்த வசனத்தின் மூலமாக அவர் ஈர்க்கப்பட்டபடினாலே, தன்னுடைய நல்ல உலகத்திலே சமுதாயத்திலே உயர்ந்த ஒரு நல்ல வேலையிலிருந்து அந்த நிலையெல்லாம் அவர் ரிசைன் பண்ணிட்டு இதை விட உயர்ந்த ஒரு வேலை, இதோட ஒரு சிறந்த வேலை, கர்த்தருடைய நற்செய்தி அறிவிக்கிறது அப்படின்னு அவர் தெரிஞ்சதுனால அந்த வசனத்தால் ஈர்க்கப்பட்டவர் தன் உயிரையும் கொடுத்து அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்காக முதல்ல சோசியல் ஒர்க்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மக்கள் மத்தியில வரப்பாங்க. இங்க நமக்கு வேத பகுதியிலே நமக்கு ஒரு பாதமாக இந்த மிஷனரியை கொடுக்க ஆண்டு நம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரமுள்ள இருதயம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அவருடைய சரித்திரத்தை நமக்கு முன்மாதிரியை வச்சிருக்கிறார். வேத பகுதியில் கூட அப்படிதான் போட்டிருக்கு. இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. 40 நாளா கோலியாத் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் யுத்தம் பண்ண தேவையில்லை, ஒருத்தர் வாங்க போதும், 2 பேரும் யுத்தம் பண்ணிக்குவோம். நான் தோத்துட்டான், எங்க பெலிஸ்தே தேசமே உங்களுக்கு அடிமை. உங்க ஆளு தோத்துட்டா, இஸ்ரேல் தேசம் எங்களுக்கு அடிமை நிக்கிறான். ஒருத்தரும் முன்னாடி போகவே இல்லையே. ஒரு ஏறக்குறைய ஒரு 16-17 வயசு பையன் தாவீது போய் அவனை கொன்னுட்டு கையில தலையை வச்சுட்டு இருக்கிறான். ஒரு கையில வாள், ஒரு கையில தலை. 57ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்னேர் போய் அவனை பார்த்து பெரிய ஆச்சரியம் ஆயிட்டான்.
இந்த இஸ்ரவேல் ராணுவத்தின் படைத்தலைவன் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு சிறுவன் செஞ்சிருக்கிறானே, இவனுக்கு எதான பண்ணணும் அப்படின்னு உடனே சவுல் கிட்ட கூப்பிட்டு போனான். அப்ப சவுல் கேட்கிறான், யாருப்பான ஆச்சரியத்தோடு கேட்கிறான், நான் ராஜா ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன், நீ யான் வேலை செஞ்சுக்கிறேன்னு கேட்கிறார். உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் நான் பெத்லேமை சேர்ந்தவன் சொல்றான். உமது அடியானாகிய ஈசாயின் மகன் பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு வேலையை பண்ணி ஒரு யுத்த வீரனை கொண்டுட்டு அவர் அப்படி காலர் தூக்கி விட்டுருக்கணும்ல தாவீது. அவங்க அப்பாவை சொல்லும் போது உமது அடியானாகிய ஈசாயின் மகன், எவ்வளவு அருமையா, எவ்வளவு மனத்தாழ்மையா ஒரு பெரிய தியாகத்தை பண்ணி ஒரு பெரிய வீர விளையாட்டை நடத்தி யாரும் பண்ண முடியாத, ராஜா பண்ண முடியாத ஒரு வேலையை, இஸ்ரவேல் ராணுவ தலைவன் அப்னேர் பண்ண முடியாத ஒரு வேலையை தாவீது பண்ணிட்டு உமது அடியானாகிய ஈசாயின் மகன் நான் அப்படின்னு சொல்றான். உடனே சவுல் அவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு அனுப்பாங்க. தாவீது தன்னோடு கூட வச்சு ஒரு திறமை உள்ளவங்களை தலைவர்கள் பக்கத்துல வச்சுக்குவாங்க, அவங்கள பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இதையதான் சவுலும் பண்ணிருக்கிறான். அவங்க மகன் என்ன பண்ணா பாருங்க, யோனத்தான் தாவீதின் ஆத்துமாவை போல சிநேகித்ததினாலே அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கடைச்சி அதையும் தன் வஸ்திரத்தை தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் கூட தன் கச்சையை கூட தாவீதுக்கு கொடுத்தான். 2 பேர் ஆத்மா ஒன்னா இணைஞ்சிருச்சு. இந்த இணைப்பு என்பது 2 பேப்பர் கம்மு போட்டு ஒட்டின மாதிரி, அது பிரிக்க முடியாது. ஏன் அப்படி பண்ணணும்? ராஜாவுக்கு அடுத்தபடியா மகன் தான் அடுத்த ராஜாவாகணும். தேசத்துக்கு அவர் தான் தன் உயிரை என்ன பண்ணிருக்கணும், தியாகம் பண்ணணும். உயிரை பொருட்படுத்தக்கூடாது. அந்த மனுஷனும் ஓடி போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா தான் உயிரை பத்தி கவலையே படாத, தேசத்து பற்று, நம்முடைய ஆண்டவரையும் சபிக்கிறானே, இவனை விடக்கூடாதுங்கிற ஒரு வைராகியம், தேசத்தின் மேல் இருந்த ஒரு வைராகியம், நாட்டு பற்று தாவீதுக்கு இந்த சின்ன வயசுல இருந்ததுனால எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய தேவனுடைய நாமத்தையும் சபிக்கிறானே அப்படிங்கிற ஒரு கொழுந்து விட்டு எரிந்த ஒரு வைராகியம் தாவீதுக்கு இருந்ததுனால தாவீது ஓடி போய் அவனை கொண்டுட்டான். இவனுடைய அந்த ஆதங்கத்தை கர்த்தர் பார்த்தார். அதனாலதான் கர்த்தர் தாவீதுக்கு அந்த பலத்தை கொடுத்தார், அந்த வைராகியத்தை கொடுத்தார். அவன் வெற்றி பெற்று நின்றான். இதை யோசித்த யோனத்தான் அவனை சிநேகித்தான். பிரிக்க முடியாத ஒரு உறவை அவன் கூட ஏற்படுத்திக்கிட்டான். இந்த வில்லு இந்த வஸ்திரமெல்லாம் கொடுக்கறது அரசாங்கத்தை தாவீது கையில கொடுத்த மாதிரி, அது ஒரு தீர்க்க தரிசனமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு முன்கூட்டியே. அதனாலதான் ஆண்டவர் சிறுவனாக இருக்கும் போதே சாமியில அனுப்பி அவன் போய் அபிஷேகம் பண்ணு சொல்லி வச்சிருந்தாரு. அதுக்கு அட்வான்ஸா இப்ப யோனத்தான் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் கொடுக்கும்போது தாவீதுக்கு அரசாங்கத்தை அவன் கையில கொடுத்ததுக்கு சமமாகி விட்டது. அது மாத்திரமல்ல, தாவீது போற இடத்துல எல்லாம் நல்ல புத்திமானாய் நடந்து கொண்டான். மக்கள் மத்தியிலே அவனுக்கு எல்லாம் ஒரு பேர், நல்லவன் அப்படின்னு பேர் கிடைச்சது. எல்லாருக்கும் அவன் பிரியமாக இருந்தான். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மனப்பாட வசனம், அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சருடைய ஊழியக்காரன் கண்ணுக்கு கூட பிரியமாய் இருந்தான். அப்படின்னு பிரியமா இருக்கிறது எல்லாருக்கும் எப்படி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது இல்ல. என்னுடைய வாழ்க்கை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமா, ஆளுக்கு தகுந்த மாதிரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போல. இவர் ஒவ்வொன்றும் பண்ணதும், அவர் பண்ண காரியம், அவர் பண்ண யோசித்து கர்த்தருக்கு புரியமானது பிடிச்சதை செஞ்சதுனால அந்த மனுஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஆமா, ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி, ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி அவர் நடந்துக்கல. கர்த்தருக்கு என்ன பிடிக்குமா அதை பண்ணும்போது அது எல்லாருக்கும் பிடிச்சிடும். நீங்களா இருந்தா நானா இருந்தா. ஆமா, அவர் எதை பண்ணாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கும், அதுல ஒரு ஐடியா இருக்கும். இல்லை அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு பேர் மக்கள் மத்தியில கண்டிப்பா உண்டாயிடும். நான் மனுஷரை பிரியப்படுத்தினாங்க இருந்தாலும், நான் நையோன்னு பவுல் கலாத்தியர்ல சொல்றாருல, அதே மாதிரி கர்த்தரை பிரியப்படுத்த ஒரு ஆசை இருந்தா மக்கள் மத்தியில எல்லாருக்கும் அந்த மனுஷனை பிடிச்சிடும். இதுதான் தாவீது பண்ணார். அவர் பண்ண ஒவ்வொன்று வேலையும், இதை பண்ண ஆண்டருக்கு பிடிக்குமா, இதை பண்ண ஆண்டருக்கு பிடிக்குமா அப்படின்னு அவர் யோசித்து பண்ணதுனால அது மனுஷருக்கு எல்லாருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு அன்பானவர்களே, இந்த நேட் செயின்ட் வாழ்க்கையை நான் படிக்கும்போது, நல்ல வேலையில உத்தியோகத்தை இருந்த ஒரு மனுஷன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஆண்டருக்காக உயிரே கொடுத்துட்டாரு. அவங்க உயிரை எடுத்துட்டு அவர் யோசித்து இருக்காரு, நினைச்சிக்க மாட்டாரு. அவங்களுக்கு அவர் நல்லா உதவி பண்ணிருக்கோம், நம்மளை ஏத்துக்கோன்னு நினைச்சிருப்பார். ஆனால் வேறு விதமாக நடந்துருச்சு. கர்த்தர் நம்மை கூப்பிட்டு இருக்கிற நேரத்துல, கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிற வேளையிலே, இங்க அநேக ஊழியர்கள் நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு நம்மளை கூப்பிட்டு இருக்கிற நேரத்துல ஒருவேளை எப்படி நடந்தாலும் கூட நாம் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள, நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் கருத்துல நம்மை நாம் கொடுக்கலாம். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, கிறிஸ்துவுக்காகவும் ஆகா மக்களுக்காகவும் தன் வாழ்வை தந்த
நெட் செயின்டின் துணிவான உதாரணத்துக்காக நன்றி செலுத்தும். கடினமான ஆபத்திலிருந்த பாதைகளில் செல்ல நேர்ந்தாலும் எங்கள் விசுவாசத்தில் துணிவுடன் உம் அழைப்பிற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்திடணும். உலகமெங்கும் உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் மிஷினரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நேட்டின் கதையில் உற்சாகம் பெற்று உம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே, அந்த மக்கள் ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் அவருக்கு இருந்த ஒரு பாரத்தோடு, அவருக்கு இருந்த ஒரு எண்ணத்தோடு செயல்பட ஆவியானவர் அந்த ஆவியை இப்பொழுது ஊழியம் பண்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் மிஷினரிகள் மேலும் கர்த்தர் தாமே ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன், என்னோடு கூட இந்த காலைவேளையிலே ஜூம் மீட்டில் கலந்து கொண்ட அன்பு உள்ளங்களுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி ஆண்டவரே, இதை எங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு பண்ணுகிற தேவநேசன் சாமியில் சாலமன் அவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரையும் ஆசிரியர் சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சப்பல் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்கள் அண்ணன் அக்கா 3 தாசர்கள் அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தோம். உம்மால் கூடும் நீர் தல்வ ஒரு ஏழ்ச்சியடாய் உமையை நாங்கள் சார்ந்திருக்கும் முடிய கிருபை கல்வாரி சப்பல் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு இன்ப நாமத்திலே கேட்க ஒரு நல்ல பிதாவே. ஆமென்.